எப்போதும் இந்த பூஜை பாத்திரத்தை வாஷ் பண்ணிட்டு பளிச்சுன்னு பார்க்கும்போது திருப்தியா இருக்கும். ஆனா அதை வாஷ் பண்ண கையோட ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு துடைக்காம விட்டோம்னா போச்சு, மறுநாளே கருத்து போயிடும். அதுலயும் அப்படியே தண்ணி வடிஞ்ச ஷேப்புக்கு கருப்பா தெரியும். அதனால வேலைக்கிழமை வாஷ் பண்ண உடனே சுத்தமா ட்ரையா தொடச்சு வச்சுட்டு இப்போ விட்டா ஒரு 2 வார பக்கத்துக்கு பளிச்சுன்னு தாங்கும். பூஜை பாத்திரத்துல கரப்படியாத அளவுக்கு எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க. வாரத்துக்கு ஒரு முறை இல்ல அட்லீஸ்ட் 2 வாரத்துக்கு ஒரு முறைன்ற கணக்குல கண்டினியூஸா தவறாம வாஷ் பண்ணோம்னா கரப்படியாம நீட்டா மெயின்டைன் பண்ணலாம். நமக்கு கிளீன் பண்றதுக்குமே ஈஸியா இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்க வேண்டாம். நான் அப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். தென் பூஜை பாத்திரத்துல மஞ்சளுக்கு பதில் சந்தன குங்குமம் வச்சுக்கலாம், கரப்படியாம இருக்கும். முக்கியமா வெள்ளி பாத்திரத்துல. அப்புறம் சந்தன குங்குமம் வைக்கும் போது அதுல கொஞ்சமா பச்சை கற்பூரம் ஜவ்வாது சேர்த்து கலந்து வைக்கலாம், நல்ல வாசனையா இருக்கும். அதோட விளக்கேத்த பயன்படுத்துற எண்ணெயோட பச்சை கற்பூரத்தை கலந்து வச்சு சேர்த்து விளக்கேத்தணும்னா வீடு முழுக்க நல்ல வாசனை பரவி கண்ட்ரிஷ்டி மாதிரி நெகட்டிவிட்டி எல்லாம் நீக்கி வீட்டுல சண்டை சச்சரவு இல்லாம நெகட்டிவிட்டி எல்லாம் தடுத்து பாசிட்டிவ் வைபோட வீடே லட்சுமி கடாட்சமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.